டிவில என்ன பாக்குறீங்க? டக்கு வைத்து பேப்பாரி பாத்து அதெல்லாம் தப்பா பாக்குறீங்க. பாக்குறீங்களா? இல்ல 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 பார்க்கல. சின்ன பிள்ளை சேனல் மாத்திருச்சு. இளைஞர் டிவி ஓடிக்கிட்டு கலைஞர் டிவி. ஆமா. கலைஞர் டிவில என்ன பாத்தீங்க? அது எல்லா ஷோவும் பாப்போம். எத்தனை ஷோ சொல்லுங்க பாப்போம். டீ எடுத்தாங்க ஐயா. டீ எடுத்தாங்க ஐயா. சாப்பிட்டு போங்க, நீங்க சாப்பிடுவீங்க. இல்ல டீ போங்க. டீ வேட்பாளர் சும்மா இருக்கிற அவருக்கு டீ, அவருக்கு டீ. தண்ணி 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 தண்ணி. டிபன். ஒருத்தர் போக மாட்டாருங்க, கத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே. சரி வரட்டா? சரி. ஒரு இடத்துல நல்லா இருந்தது, அது எல்லா இடத்துலயும் நல்லா இல்லன்னு சொல்ல வரீங்களா? நல்லா இருக்கு. சூப்பர் போட்டிருக்கேன். ஓகே. என்ன உங்களுக்கு விளங்குதா? இந்த இடத்துல போட்டிருக்க பாத்தீங்களா? இந்த திட்டங்களை பாத்தியா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என்னிடம் அதற்கான தீர்வு உண்டு. அதற்கான பொறுமை, உட்கார்ந்து கேட்கக்கூடிய அந்த தன்மை உங்களுக்கு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தமிழ்நாடு மாறும். பரவாயில்ல பெஞ்சிட்டு போட்டோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பரவாயில்ல. ஏன் பயப்படுற? குடையில எல்லாம் நிக்க வேண்டாம். உங்கள் அனைவருக்கும் குடை இருக்கிறதா? இல்ல அப்புறம் என்ன குடை பிடிக்க சொல்ற? நீ எல்லாம் நினைஞ்சுக்கிட்டு தானே கேட்கிற. பேசுறவனு நினைஞ்சுக்கிட்டே பேசுற, என்ன தப்பு? நான் நனைந்து கொண்டே நான் பேசுவேன். நாங்க முடிச்சு வீட்டுக்கு போவோம், அடுத்த மீட்டிங் போறோம். நல்லா முடியாது. நான் நினைஞ்சுக்கிட்டே தான் பேசுவேன். என் தொண்டை கேட்டால் கெட்டு போகட்டும். என் நாட்டு மக்களுக்காக கத்தி கத்தி இந்த தொண்டை வறண்டு நாசமா போனாலும் பரவாயில்லை. என்னடா டேய், அழுகாத. இப்படித்தான் மொத்த பேரும் ஓட்ட போட்டு விட்டு இப்போ உட்காந்து அழுகிட்டேன். என்ன திரும்பி இப்ப அழுதா என்ன அர்த்தம்? அழுகாதரா. அந்த அழுகையை துடைக்கிறதுக்கு தான் அண்ணன் வந்திருக்கிறேன். புரியுறதா? சாப்பிளின் மாதிரி மலையில அழுதுக்கிறேன். இருந்தாலும் கண்ணீர் தெரியல. மழை பெய்யுது, நனைஞ்சிட்டு. அதான் என்ன, நான் என்ன நனைஞ்சு கரைஞ்சு போறேனா? தம்பி, இது வைரன் பாய்ந்த கட்டை. புயலுக்கு சாயிர தென்னை மரம் கிடையாது, பனைமரம். இல்ல அதான் ரைட்டு. மைக் செட் போடுறவன் சென்னை சிறுமிக்கு 10,000 மழையில் நனைஞ்சு போச்சு. இந்த ஒலி வாங்கி அமைப்பு தம்பி, தம்பி அந்த சப்பாத்திகளை கலட்டுங்க. சப்பாத்தில சாப்பிடுறது வரும். நான் எதற்கு கவலைப்பட்டிருக்கிறேன், இவன் எதுக்கு கவலைப்படுறான் பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஐயா சொன்ன மாதிரி ஐயாவுடைய ஆதரவு எனக்கு தான். என்னையதான் ஐயா தலைவர் ஆக்கிட்டாரு. அதாவது நான் தான் தலைவர். அதெல்லாம் இல்ல. இப்ப தலைவர் நான் தான் நிரந்தரமா நான் தான் இருக்கேன். அது இல்ல. இப்ப தேவையில்லாம ஏதாவது ஐயாவுடைய ஆட்சியோட நாங்க தான் தலைவர் இருக்கோம். வந்துருங்க, நீங்க தோட்டத்துக்கு வந்துருங்க. இல்ல தோட்டத்துக்கு வர வேண்டாம். சென்னையில ஈசிஆர்ல வந்துருங்க. பாலவாக்கத்துல ஈசிஆர் தோட்டத்துக்கு வந்துருங்க. நீங்க எல்லாருமே நேர்லயே பாக்கலாம். ஈஸியாவே பாக்கலாம். எல்லாரும் ஏகிட்ட வாங்க. குழப்பமா இருக்கீங்க. ஐயாவுக்கு போடுறதா இல்ல உங்க சின்ன உங்களுக்கு? ஐயாவோட ஆசி பெற்று எனக்கு ஓட்டு போடுங்க. ஐயாவே இருக்கும்போது அப்புறம் நான் ஐயா தானே வச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து ஆரம்பிச்சதே நீங்க ஆரம்பிச்சு ஐயா என்கிட்ட கொடுத்துட்டாரு. அல்ல என்கிட்ட வந்துருங்க. ஐயா வந்து இருக்கும் போது ஐயா விட்டு போக கூடாது. ஐயா இருக்க வரைக்கும் ஐயாவோட ஆசி பெற்றது நான் தான். ஐயா பெரிய ஐயா சொல்றதை கேளுங்க. ஐயா அப்புறம் சின்ன ஐயா பாலவாக்கத்துக்கு போறீங்களா? பாலவாக்கிட்ட தான் வரணும். அங்க வேணாம். தோட்டத்துக்கு போகலாம். காக்கார பேசலாம். ஐயா நம்ம அப்ப பிரச்சனை பேசிக்கலாம். நீங்க பேசிக்கலாம். சொல்றதை கேளுங்க. எல்லாரும் குழப்புறாங்க. யாரும் கிடையாது. நான் சொல்றேன், நான் தான் இருக்கேன். எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க. இப்படி பண்ணிட்டே இருந்தா நான் சொல்றேன்ல. இல்ல இஷ்டம்னா இருங்க. என்ன யோசிக்கிறாங்க? இல்லன்னா இருங்க, இல்லாட்டி போயிட்டே இருங்க. நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். எனவே இந்த 2 தொகுதிகளில் வேட்பாளராக நிற்கக்கூடிய இடது கட்சியை சார்ந்த இருவருக்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டாம். ஏற்கனவே இல்ல. புரியுது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட், லிசன் ஃபர்ஸ்ட். என்னன்னு புரியல, கவனிக்க, காது கொடுத்து கேளுங்க. இல்ல அது என்ன சொல்ல வரேன்டா, இது ஏற்கனவே பிஃபோர் அலையன்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க இந்த வேட்புமனு தாக்கல் செஞ்சாச்சு. அது திருப்பி வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த 2 தொகுதிகளில் கூட்டணி கட்சிக்கு ஓட்டு போடுங்க, எங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம். சரியா? புரியுதா உங்களுக்கு? புரியுது. 2 தொகுதிகளில் நிக்கிறாங்க. புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். நீங்களா அமைதியா இருங்க. ஒன்று நீங்க பண்றதா பண்ணுங்க. எப்போ பண்றது ஃப்ரீயா விடுங்க. இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலும் நமது கட்சியை வெற்றி கட்சியாக மாற்றுவதற்கு என்ன தம்பி இறங்கு. கீழே இறங்குப்பா. கீழே இறங்குங்க. இறங்குங்க. போட்டா
இறங்கு கீழே இறங்கு 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 இறங்குப்பா, வழிய விடுங்க, வழிய விடுங்க. பானட்ல யார் இறங்கு கீழே இறங்கு இறங்கு கீழே இறங்கு. தலைவா தலைவா தலைவா, காரைக்குடி மக்களுக்கு இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தலைவா இது கன்னியாகுமரி தெரியும், காரைக்குடியில நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த மக்களுக்கு இங்க நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 2 கட்சிக்கு மட்டும்தான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு கான்பிடண்டா இருங்க. நல்லது நடக்கும். போயிட்டு வரேன். பாய். தலைவா தலைவா தலைவா. ஓகே ஓகே. போறதுக்கு முன்னாடி இத வாங்கிட்டு போங்க தலைவா. ஓகே. இந்த கண்ணாடியை போட்டு கடு தலைவா. தலைவா சூப்பர் தலைவா. தலைவா இந்த தலைவா இத வச்சுக்க தலைவா. குடி தலைவா, குடி தலைவா, தெம்பாரு தலைவா. தலைவா இந்த தலைவா இத வச்சுக்க தலைவா. தலைவா பவுடர் அடி, வேக்கோ குர்குரே அடி போட்டுக்க பவுடர். தலைவா இந்த டீ குடி. உள்ள வை நண்பா, உள்ள வைங்க, உள்ள வைங்க. தலைவா. ஓகே ஓகே ஓகே. உங்களுடைய அன்பு புரியுது. தலைவா இந்த ரூம் நமக்கு வந்து எல்லாமே ஓகே ஓகே ஓகே. தலைவா இந்த சைக்கிள் தலைவா உனக்கு பிடிச்சது. தலைவா நண்பா. தலைவா இந்த தலைவா உலகமே உன் கால் கடிக்கு தலைவா. ஐயோ என் தலைவன் வெயில் அடிக்கிறானே. தலைவா இந்த வாட்டர் மெலன். நண்பா பழத்தை முழுசா தூக்கி போடாதீங்க நண்பா. உள்ள ஒருத்தர் தலையில விழுந்துருச்சு. கையில கீத்தா வெட்டி கொடுங்க, இல்லன்னா வேணாம் நண்பா. அண்ணே அப்ப வந்து பலாப்பழம் வேணுமா இருந்தாங்க. அண்ணே இந்த வாழைத்தாரு அதாவது உங்களுடைய வெற்றி வேட்பாளர் தம்பி வந்து நிக்கிறான். தம்பிக்கு ஓட்டை போட்டு உங்களுடைய பொன்னான வாக்குகளை என்னுடைய தம்பி அவர்களுக்கு ஓட்டை போட்டு இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு வந்திருப்பதாக இந்த தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது தம்பி நம்ம ஒரு கட்சியுடைய தலைவர் அந்த லெவல்ல இருக்கிறப்போ இது வந்து ஹிட்டிங் த நியூ லோ என்ற லெவலுக்கு நம்ம இறங்க கூடாது. ஆகவே அவர்களே நான் இந்த நொடியில உங்களுக்கு சொல்றேன். அவர் வந்து சொல்லிக்கிறார், அவர் வந்து நான் ஜெயிச்சுக்கிறேன். அது உங்க கனவிலும் நடக்காது நடக்காது. நீங்க எத்தனை பேர் பேசுறாங்க, யாருக்காவது ஆம்புலன்ஸ் வருதா? நாங்க பேசுறப்ப மட்டும்தான் ஆம்புலன்ஸ் வரும். ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓட்டை போட்டு பாட்டு பாட்டு என்னையா பாட்டு ஓடுது? பாட்டு பாட்டுங்க என்ன பாட்டு போடுறீங்க? நல்ல பாட்டு பாட்டை நிறுத்துங்கப்பா. பாட்டு நீ பாட்டுங்கன்னு சொல்றேன் இல்லங்க. சும்மா டென்ஷன் ஆயிருவாங்க. நான் என்னங்க பாட்டு ஓடுதுங்க? என்னங்க நீங்க இதெல்லாம் தப்புங்க. என்னங்க நீங்க காடுப்பா கிளம்பி பாட்டை நிறுத்துங்க. ஆகவே அவர்களே நீங்கள் வந்து ஐயா அசாம வந்துட்டீங்க. ஐயோ அது ஏன் வாய்ஸ்? ஆக நீங்க வந்து ஹலோ மைக் செக். ஹலோ மைக் செக். கேக்குதுங்களா? நீங்கள் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அண்ணனுக்கு வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா உங்க அனைவருக்கும் சொல்லிக்கிறாங்கன்னா, இவருக்கு உங்களுடைய வாக்குகளை நீங்க வந்து தெரிவிச்சு இருக்கக்கூடிய வேட்பாளர் வந்து டெபாசிட் கூட வாங்க கூடாது. அண்ணா நான் வந்து சொல்லுவேன், இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கன்னா, அதாவது ஹம்பிள்னஸ் என்று சொல்லுவாங்கண்ணா. டைரக்ட் நீங்க ஒரு டிக்ஷனரி எடுத்து பாத்தீங்கன்னா அண்ணனோட முகம் வரும். அந்த அளவுக்கு ரொம்பவும் ஹம்பிளான ஒரு பர்சன். உங்களுக்கு வந்து இவர் வந்து உங்களுக்கு எம்எல்ஏ வந்தாருன்னா எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணுவார். அண்ணனுக்கு வாக்களிங்க. இப்பொழுது நம்ம கட்சியுடைய மாநில தலைவர் அவர்கள் அண்ணா பேசுவாங்க. அண்ணா அண்ணா இருந்தாங்க. அண்ணா அண்ணா ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. நமது கட்சியின் சார்பாக நிற்கவிட்டிருக்கும் அண்ணன் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை போட்டு நமது கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அண்ணா ஏன் மைக் பண்ணுங்க? என்னன்னு எனக்கு தான் புரிய மாட்டேங்குது. இப்ப மாநில தலைவர் இவரு சவுண்ட் ஒரு பக்கத்து தான் வருது. எல்லா பக்கத்தும் சவுண்ட் கொடுங்க. ஒரு குரூப் மட்டும் கொடுத்தீங்கன்னா வேற மாதிரி போயிடும். சரி நான் அப்படியே கிளம்புறேன். நாங்கெல்லாம் ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்க தெரியுமில்ல? இங்க இன்னைக்கு வந்து எங்களை வந்து அங்கிட்டு கிட்ட நாங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என்னடா என்னடான்னு பழைய இதெல்லாம் பேசக்கூடாது. இப்ப என்ன சிச்சுவேஷன் அட பேசுங்க. துண்டை விரிக்க துண்டை விரிச்சு வச்சதான் வாங்க போடுங்க.
அது முடியாது. அதாங்க பண்ண முடியும். இது முடியாதுங்க. இது முடியாது. நீங்க பழைய மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு போன வாட்டி விட 2 அதிகமா கொடுத்துருக்கோம். அதுக்கு மேல என்ன கேக்குறீங்க? இல்ல அது முடியாது. அது ரொம்ப கஷ்டம். TVS50 அவ்வளவுதாங்க மைலேஜ் கொடுக்கும். என்ன நினைச்சிருக்கீங்க? என்ன TVS50 மைலேஜ் கூட கொஞ்சம் பார்த்து போடுங்க. TVS50 புல்லட் கீழ கொடுக்க முடியாதுங்க. அது 350cc. இது 50cc எப்படி வேலைக்காகும்? அந்த லெவலுக்கு கேளுங்க. நாங்க பேசிட்டு வந்துறோம். பேசிட்டு வாங்க போங்க. அந்த வாட்டி விடுறதுல என்ன ஒவ்வொரு வாட்டி இதே காமிச்சிருக்கு. என்ன பண்ணலாங்கிறீங்க? என்ன பண்ணலாங்கிறீங்க? இதுனா ஓகே. முடியாதுங்க. என்ன இது நடக்காதுங்க. என்ன சரிப்பட்டு வராது. நாங்கெல்லாம் எப்படி இருந்தாலும் தெரியும்ல. இப்படி பேசுனதுனாலதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க. கையை கொடுங்க. ஓகேவா? முடியாது. நாங்க வந்து நாங்க நீ கிளம்புங்க. சரி வாங்க வாங்க போச்சு வாங்க 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 சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் நீங்க என்ன? ஓகேவா? ஓகே ஜாஸ்தி தான். சரி போங்க. வேற வழி இல்லைங்க. உங்க லெவல் அவ்வளவுதான் ஆகி போச்சு. என்ன என்ன நடக்குது பாருங்க. இந்த தடவை நான் யாக நான் காட்டுறேன் பாருங்க. இந்த எலெக்ஷன் விடுங்க. ஜெயிச்சிருவீங்கல்ல. ஏங்க நான் யாக பவர்ஃபுல்லா காட்டுறேன். இன்னைக்கு ஏன் பவரை பாப்பீங்க நீங்க இந்த எலெக்ஷன்? நீங்க போங்க. ஊர்ல உங்களை யாருமே மதிக்கிறது இல்ல. என்னது? இங்க மட்டும் தான் மதிக்கிறோம். சும்மா போங்க. நீங்க போங்க. நான் பாத்துக்கிறேன். போங்க. பாத்துக்கங்க. வெட்டி வெட்டி யாரா டிவி உடைச்சிட்டீங்க? நான் தான் ரிமோட்டை வச்சு அடிச்சேன். டிவி உடைஞ்சிருச்சு. ஏங்க டார்ச் உடைஞ்சு கிடக்குங்க கீழே. டிவியை உடைச்ச எஃபெக்ட்ல டார்ச் லைட் சேர்ந்து உடைஞ்சு போச்சு. ஐயோ ஏங்க நீங்க ஒரு சீரியஸா பேசிட்டீங்க. பக்கத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க. அவர் சிரிக்கல, அவர் அழுகிறார். யாரு? தேவர் மகன் கிட்ட இருக்க மாதிரி இருக்காரு. அவர் கவிஞர் அநேகன். அநேகமா நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு. என்னுடைய தம்பி என் கூட இருந்தாரு. அதாவது நடக்கும்னு எதிர்பார்த்தாரு. பாவம் அவருக்கு எதுவும் நடக்கல. ஏன் அழுகுறாரு? அதுக்கு என்ன எதிர்பார்த்தாரு? எதிர்பாராமல் வருவதுதான் அன்பு. எதிர்பார்த்து வருவது வேறு பண்பு. அன்புக்கும் பண்புக்கும் ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம். ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா பல வித்தியாசங்கள். என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சுற மாதிரி இருக்கும். ஆனா புரியாது. ஏன்னா அன்பிற்கும் உண்டோ அணைக்கும் தாள் என்று அந்த அருமையான வார்த்தைகளை நீங்க கேட்டிருப்பீங்க. தலைய சொரிகிற பழக்கம் தமிழர்களுக்கு எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியுமா? இது ஏதோ இங்க தஞ்சாவூர்ல இங்க கும்பகோணத்துல இருந்து வந்துச்சுன்னு எதிர்பார்ப்பேன். அப்படி கிடையாது. அது துருக்கியில இருக்கக்கூடிய இஸ்தான்புல் போன்ற இடங்கள்ல இருக்கு. என்ன கேள்வி கேட்டேன்னு மறந்துருச்சு எனக்கு. மறந்துருச்சுன்னா போட அதுக்கு தான் பேசுனேன். இஸ்தான்புல்ல என்ன பாட்டு பாடுவாங்க?